வட ஆப்பிரிக்க நாடான துனிசியாவில் நடப்பது என்ன? ஓர் தொகுப்பு. வட ஆப்பிரிக்க கண்டத்தில் மத்திய தரைக்கடலை ஒட்டி அமைந்துள்ள குட்டி நாடு துனிசியாவாகும். இது அரபு நாடுகளில் அதிக கல்வி அறிவை கொண்டதாக அறியப்படுகிறது. சென்ற வாரம் அந்நாட்டின் சர்வாதிகாரி ஜைனுல் ஆப்தீன் பின் அலி மக்கள் புரட்சியை தாக்குப்பிடிக்க முடியாமல் நாட்டை விட்டு வெளியேறி சவுதி அரேபியாவில் தஞ்சம் புகுந்துள்ளார். 1987 ஆண்டு கடும் நோயினால் அவதியுற்ற பிறகும் பதவி விலகாத அன்றைய அதிபர் போர்கிபோவை இராணுவ புரட்சியின் மூலம் அகற்றி ஆட்சியை பிடித்தார் உளவுத்துறை தலைவராக இருந்த பின் அலி ஜைனுல் ஆப்தீன். போர்கிபோவையும் பின் அலியையும் ஆதரித்தது பிரான்ஸ். இன்னொரு வகையில் துனிசியா பிரான்சிற்கு ஓர் நட்பு நாடாகவும் கருதப்படுகிறது. புரட்சிகளை மத அடிப்படைவாத முத்திரை குத்தியதன் காரணமாக பின் அலி பிரபலமானார். அதனால் அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளின் உற்ற தோழராகவும் அவர் கருதப்பட்டார். ரமலான் மாதத்தில் நோன்பு நோக்க தேவையில்லை என கூறிய போர்கிபோ ரமலான் மாத பகல் வேளை ஒன்றில் உணவு அருந்துவதை தொலைக்காட்சியில் ஒளிபரப்ப செய்தார். போர்கிபோவின் சர்வாதிகாரத்திற்கு எதிராக ராஷித் அல் கனோசியின் இஸ்லாமிய கட்சியான ஹிஸ்புல் நஹ்தா துவக்கிய மக்கள் எதிர்ப்பு போராட்டங்கள் வலுவடைவதை தடுப்பதற்காக பின் அலி அமெரிக்க ஆதரவுடன் இராணுவ புரட்சி மூலம் போர்கிபாவை அகற்றிவிட்டு ஆட்சியை பிடித்தார். பின்னர் போர்கிபாவை விட கொடூரமான ஆட்சியாளராக பின் அலி ஜைனுல் ஆப்தீன் மாறினார். நவீன கால பிரச்சனைகளுக்கு இஸ்லாமிய அடிப்படையில் விளக்கமளிக்கும் ராஷித் அல் கனோசி போன்ற அறிவுஜீவிகள் துனிசியாவை விட்டு துரத்தப்பட்டனர். அரபு உலகின் பல்வேறு சர்வாதிகாரிகளைப் போல பின் அலி ஜைனுல் ஆப்தீனும் தனது சொந்த நாடான துனிசியாவிற்கு திரும்ப முடியாது என்பதால் தனது இறுதி காலம் வரை பிரான்சிலோ அல்லது சவுதி அரேபியாவிலோ தஞ்சமடைய நேரிடும் என்றே பலரும் கருதினர். பின் அலியின் சர்வாதிகார ஆட்சிக்கு எதிராக மக்கள் புரட்சிக்கு காரணம் விலைவாசி உயர்வு, ஊழல் போன்ற முறைகேடுகளும் அரசு ஆதரவுடன் நடைபெற்று வந்த மது விற்பனை, விபச்சாரம் போன்ற சமூக சீர்கேடுகளுமேயாகும். துனிசியாவில் ஏற்பட்ட மக்கள் புரட்சி பல முஸ்லிம் நாடுகளை ஆட்டம் காண வைத்துள்ளதாக, இப்புரட்சி பல முஸ்லிம் நாடுகளிலும் ஏற்பட வாய்ப்புள்ளது என்றும் அரசியல் திறனாய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர். இந்நிலையில் துனிசியாவில் ஏற்பட்டுள்ள புரட்சி குறித்து டாக்டர் யூசுப் அல் கர்தாவி உதவி என்ற போர்வையில் பிரான்ஸ் போன்ற மேற்கத்திய நாடுகள் துனிசியாவின் உள் விவகாரத்தில் தலையிடாமல் பார்த்து கொள்ள வேண்டியது அந்நாட்டு அரசியல் தலைவர்கள் மற்றும் பொதுமக்களின் கடமையாகும் என தெரிவித்திருக்கிறார். இஸ்லாத்தின் அடிப்படையிலான மக்களாட்சி மலர்வதை அமெரிக்காவும் மேற்கத்திய நாடுகளும் விரும்பாது. அதற்காக அவர்கள் பல சதி வேலைகளிலும் ஈடுபடுவார்கள். இன்னும் ஒரு வாரத்தில் ஹிஸ்புல் நஹ்தாவின் தலைவரான ராஷித் அல் கனோசி துனிசியாவுக்கு திரும்ப ஏற்பாடுகள் நடைபெறுவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் மக்களை துயரத்தில் ஆழ்த்தும் ஒரு சர்வாதிகாரியை மீண்டும் அரியணை ஏற மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள் என்றே கருதப்படுகிறது. இந்த அரசுக்கு எதிரான கிளர்ச்சி ஓர் படித்த ஏழை வாலிபனின் மரணத்துடன் தொடங்கி துனிசிய நாட்டிற்கு விடிவை ஏற்படுத்தும் கதவுகளை திறந்துள்ளது. தனது வறுமையை போக்க தான் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்காமையால் நடைபாதை ஓரமாக காய்கறி விற்று கொண்டிருந்த 26 வயதேயான பட்டதாரி இளைஞன் ஒருவன் காவல்துறை அனுமதி பத்திரம் கேட்டு தொந்தரவு செய்ததன் காரணமாக மனமுடைந்து தற்கொலை செய்து கொண்டான் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இந்த வாலிபனின் மரணம் தற்போதைய புரட்சிக்கு வித்திட்டுள்ளது. 23 வருடங்களாக துனிசியாவின் சர்வாதிகார ஆட்சியில் வதைக்கப்பட்டு கொண்டிருந்த மக்கள் ஒன்று திரண்டார்கள். கடந்த 23 வருடங்களாக துனிசியாவின் சர்வாதிகார ஆட்சியில் இருந்தவர் ஜைனுல் ஆப்தீன் பின் அலி. இவர் கடந்த 2009 ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் 89% வாக்குகளை பெற்று 5வது அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தற்போது நாட்டை விட்டும் ஓடிவிட்டார். மக்கள் புரட்சியை ஒடுக்க காவல்துறை மற்றும் இராணுவத்தினர் பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். இதில் 23 பேர் பலியானார்கள். தொடர்ந்து கிளர்ச்சி குறைவதாக தெரியாத காரணத்தால் ஜைனுல் ஆப்தீன் நாட்டை விட்டே ஓடிவிட்டார். அதிபர் ஜைனுல் ஆப்தீன் பின் அலி நாட்டை விட்டு ஓட்டம் பிடித்ததை தொடர்ந்து துனிசியாவின் ஜனாதிபதியாக தானே செயல்படுவேன் என்று பிரதமர் முகமது கன்னோஸ் அறிவித்தார். ஆனால் தேர்தல் மூலம் வேறு ஒரு அதிபர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை நாடாளுமன்றத்தின் தலைவர் அதிபர் பதவி வகிப்பார் என துனிசிய அரசியல் சாசன நீதிமன்ற தலைவர் அறிவித்திருக்கிறார். அரசியல் சாசன நீதிமன்ற தலைவர் வேறு ஒருவரை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்க 60 நாள்களுக்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். இந்நிலையில் அங்கு இஸ்லாமிய அமைப்புகளின் உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர்.
இவற்றில் ஹிஸ்புத் தஹ்ரீர் அமைப்பு தனது போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றது. இதனிடையே துனிசியாவில் நடந்து வரும் நிகழ்வுகள் அரபு உலக ஆட்சியாளர்களுக்கு விடுக்கப்பட்ட பலத்த எச்சரிக்கை என அரபு லீக்கின் பொதுச் செயலாளர் ஆம்ரு மூசா தெரிவித்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் மோசமான சூழலில் சென்று கொண்டிருக்கும் பொருளாதார நிலைமையும் துனிசியாவின் போராட்டத்திற்கும் இடையே தொடர்பு இருக்கிறது. தற்போதைய பொருளாதார சூழலால் மக்கள் கொதித்து போய் உள்ளனர் என்று அவர் எச்சரிக்கை விடுத்தார். எகிப்தில் நடந்த அரபு லீக் மாநாட்டில் ஆம்ரு மூசா இதனை தெரிவித்தார். 23 வருட கால ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து அந்நாட்டு அதிபராயிருந்த பின் அலியை நாட்டை விட்டு வெருண்டோடச் செய்தது எது? துனிசியாவில் நிலவிய பட்டினி மற்றும் வேலையில்லா திண்டாட்டத்தினால் வீதியில் இறங்கி போராடிய இளைய தலைமுறையினர்தான் என்றும் ஆம்ரு மூசா தெரிவித்தார். ஈரான் அதிபர் அஹ்மதினிஜாத், அமெரிக்கா, இஸ்ரேல், சில மேற்கத்திய நாடுகள் ஆகியன துனிசியா மற்றும் லெபனானின் உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடக்கூடாது என எச்சரிக்கை விடுத்தார். மனோரீதியான போர் மூலம் துனிசிய மக்களின் உரிமைகளை பறிக்க மேற்குலக சக்திகள் திட்டமிடுவதாக அஹ்மதினிஜாத் குறிப்பிட்டார்.